சீட்டு நான் குடுறா. குடு 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 எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு சிரிப்பு? சிகரெட் வாங்குறது சிரிப்பா? நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல இல்ல அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே அதுக்கு தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல, இருக்கிறத வச்சுதான் காலம் பண்ண வேண்டியிருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டி இருக்குது? கிண்டல் கோவிச்சுக்காதரா? பின்ன பின்ன வேலையை விட்டோன்னா வீட்டுக்கு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறா டே, சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா விடுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், அவன் வேண்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது, எங்கேயோ போங்க, நான் வரல. டேய் உடனே கொஞ்சம் முன்னு வச்சுக்குவே, கொஞ்சம் சிரிடா. டே சொல்றா டே. சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு 16 வயசு 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாசத்தை அடிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட வீடு இங்க இல்லாட்டி போகுது, இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 2 வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்த முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க, அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நினைக்கிறா. ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்று பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம், அப்பாவிங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட? என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி. போடுறேனா? அப்பா! ஐயோ, அவங்க அப்பாவை கூப்பிடுறாடா. டேய் ஓடிடலாம்டா. தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய் நம்ம 2 பேரும் ஓடிடலாம்டா. டேய் சும்மா அடி வாங்க, அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம். பேசாம இரு. பயமா இருக்குடா. டேய் சும்மா தைரியமா. அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 14ஆம் நம்பர் வீடு தானே சார்? ஆமா. காந்திபுரம் தானே சார்? ஆமா சார். இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட, எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு? விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2ஆம் நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து ஒழுங்கா வச்சுக்க முடியல? விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா டீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க போங்க, ஓரமா போங்க. பாத்து பாத்து பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா. டேய் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. லவ் பண்றதுக்கு தனி டாக்டிக்ஸ் வேணும். வணக்கங்க. வணக்கங்க. என்ன? நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாப்பநாயக்கம் பாளையத்துல இருந்து வரோம். பாப்பநாயக்கம் பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டேய் சொல்லுங்கடா. முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு 11ஆவது ஆண்டு விழா கொண்டாட போறோம். அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தங்க. ஆமா, தினம் 1000 பேர் டொனேஷன் வருவீங்க. கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோங்க. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ 4 பேருக்கு விசாரிச்சு பாருங்க. ரொம்ப தங்கமான பசங்க. இவன் வெங்கிட்டு, நான் பழனிசாமி, இவன் வந்து ராஜேந்திரன். ரொம்ப அடக்கமான பசங்க. டொனேஷன் கொஞ்சம் இருங்க. பாட்டி பாட்டி என்னமோ கேக்குறாங்க பாரு.
வணக்கம் பாட்டி. வணக்கம் வணக்கம். யாருப்பா? பாப்பநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி. அதுக்கு டொனேஷன் வேணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே. இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க? எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க. கலிகாலம் பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ உங்க பிரியம் போல 1 2 3 சௌரியமானது கொடுங்க. ஐயோ பாவம், வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆளுக்கு 1 2 எடுத்துங்க. இந்தாங்கப்பா, பாதி உண்டியல்ல போடுங்க, பாதி காசு சாப்பிடுங்க. சரி. சரி குடுறா. பேனா கொடுத்தீங்கன்னா ரசீது. ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீது வாங்கணும். பாதி தானே போட போறீங்க. சரி அப்ப போயிட்டு. எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடலாம்ல? சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விட விடங்குது. எங்க மாட்டி வைக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. பேடி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை உசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைடுல 3ஆவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும். அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுற. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்குவன்ஸா இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? போ போ. புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ. டேய், அடி ஊந்து உடனே. டேய், நாம ஓடிடலாம்டா. டேய், டேய், பாதருக்கு போற மகா பெரிய தப்புடா. யோ யோ, யார் யார் எங்கயா? ஏன் ஆளுற? அட சொல்லிட்டேலியா? அட ஏன் ஆளுற? சொல்லிட்டேலியா? என் தங்கச்சி. தங்கச்சியா? யார் என் தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? யோ, நான் பெத்த பொண்ணு அது. என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. தெரியலையே. விஷயத்தை சொல்லிட்டேடா. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா. தப்பிச்சிட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கண்ணைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியும். அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம் வந்து. ஐயோ அழாதப்பா. ஐயோ என் தங்கச்சி. அழாதப்பா. தங்கச்சி. அழாதப்பா. என் தங்கச்சி. ஏன்பா தம்பி, இவரை உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு தாங்க. என்னப்பா இது? என் பொண்ணை பார்த்து தங்கச்சி தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா. வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய். சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு. ஜானகி, மாமா. ஜானகி, இருங்கடா டேய். மாமா. சீக்கிரம் வாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா, அழாத. தங்கச்சி. ஐயோ தங்கச்சி. முருகா, அப்பனே, விநாயகா, முப்பாத்தம்மனே, இறைவா எல்லாம் நின் செய்யலப்பா. இறைவா கவனி எல்லாம் நின் செய்யலப்பா. டேய், நீங்க 2 பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்து தான் சிரிக்குது. இருங்க வரேன். டேய் வாடா. உங்க 2 பேருக்கு கொஞ்சமா அறிய வேண்டாமாடா? ஒரு பொண்ணு யாரை பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம்? என்ன பார்த்து சிரிக்கிறா. நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய், என்ன நீ பாட்டுல போயிட்டே இருக்கிற? 3 பேருமே போவோம். அந்த பிள்ளைகிட்ட கேப்ப யாரை பார்த்து சிரிச்சான்னு ஃபைனல் பண்ணிட்டு 2 பேரும் ஒதுக்கிவோம். புரியுதா? ஓகே. நடுறா.
என்னங்க இது? வாங்கின கடனை கேட்டா கொலுச கையில குடுக்குறீங்க. என்கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்லடா. வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம். கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் 4 வீட்டுல திருடிட்டு வரேன். போனடே. குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? வர்றேன். டேய் குருவா, நில்றா டேய். கொஞ்சம் அந்த கொலுசு கொடு. ஏன் எதுக்கு? குருவா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு. நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்க கையிலேயே கொடுக்குறேன். அப்புறம் நீ போலாம். அட விஷயத்தை சொல்லுங்க. அட அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா. இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுதா பார்த்து சொல்லுங்கன்னா என்னோடது இல்லம்பா. சரி வீதியில கிடந்துங்க, அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும். அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோடது இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க, இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்றது ஒரு டாக்டிக்ஸ். வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பிதா இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நம்ம பப்பியோட கொலுசுதான். பப்பிதா? அவ எப்போ இப்படிதான், எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இது அவளோடதான், எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா? என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா, நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சார் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட், வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படப்படாது. நீ எப்பவுமே இப்படியா இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கமான் 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 கமான். நல்லா எழுந்துறப்பா. ஆமா, என்ன அது? தட்டு, வெத்தலை பாக்கு, 1.25 ரூபாய் காணிக்க. என்னப்பா இது? சார், காமா பைலவானோட சிஷியன் சோமா பைல்வான். நீங்க தானே சார்? எஸ், சோமா பைல்வான் நான் தான். காமா பைல்வானுடைய ஒரே ஒரு சிஷியன். சார், நான் உங்ககிட்ட சிஷியன் ஆகணும். சிஷியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? சார், முந்தா நாள் 2 ரவுடிங்களை அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார். இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார், உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகணும் ஆசை வந்துருச்சு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் கொடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா? சார், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் சார். எந்த மாதிரியான தேவ பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட், வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுறேன் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க. குடி 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 குடி. அப்ப நாளை காலை 6 மணிக்கெல்லாம் வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி குழாயெல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் பேண்ட், அதாவது ஷார்ட், பனியன். இங்க போடுவாங்க, அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ், கேன்வாஸ். இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே? அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? என்கிட்ட சொல்ல. மோர் கொடுத்தாங்களேன்னு. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. பாய். போயிட்டு வரேங்க. பாய். பழனி சார், கொஞ்சம் இங்க வாங்களே. என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல, ஆமா. அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, 2 ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல, அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி, அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல. அதனால நீங்க இல்ல, நானும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தேன். கரெக்ட்.
கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படிதான் செய்வாங்க. நாளை சார். யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். बाप का बेटा। बाप का बेटा। हाँ। एक गांव में एक किसान रखता था। रघुताता இல்லப்பா, ரகதாத்தா. இங்க இருந்து சொல்லணும். சொல்லு. கொள்ளையில போறவன எவ்வளவு திமிர் இருந்தா என் பேர்ல இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேர்ல கைதீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போறா வெளியில. ஒரு டிவிஷன் மாச்சு, மண்ணா கட்டியும் மாச்சு, எந்திரிச்சு வெளியில போறான்னா போறா வெளியில. ராஜேந்திரா, என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கேயே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பாப்பி, யார் பாது? நான் தாமா பழனிச்சாமி. உள்ளவா. பப்பி, என்னம்மா உடம்புக்கு என்னமா பண்ணுது? ஐயோ, என்னங்க தள்ளுங்க. என்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர்கிட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது? அங்க போனா நிறைய மாத்திரை எழுதி கொடுப்பாரு, இல்லைன்னா ஊசியை போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்தட்டு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணி பார்க்கலாம்ல. சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் வேணா எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்பா. அதை யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி 4-5 சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்பா. 2-3 சொட்டு நெத்தியில தேய்க்கணும். 1 சொட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுதை மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்பா. டப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள மூஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? ப்ளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீங்க உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பேச்செல்லாம் பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன்னா சொல்ல போகுது. ஏராசா, சரி போயிட்டு வர. போய் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டு வர்றேன். சும்மா நையின்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி. நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. 2 சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்துடா ப்ளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கா? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு 15 ரூபா தரனே. பாத்தீங்களா? 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷங்க வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப? கழுதை குழந்தை கொடுக்கும்போது கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கையெல்லாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணியில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க.
ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னத்தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு பாத்தியா, இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். இதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும். சார், வீட்டுல பெட்ஷீட் எல்லாம் இருந்தா கொடுத்தீங்கன்னா. என்ன படுக்க போறியானே? சொல்றத செய்யணும். வா சார், வலிக்குது சார். படுமே. என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். பாடுவேன். படு. காலை தூக்கு. காலை தூக்கு மேன். காலை தூக்குறீங்க சார்? மேன் காலை. காலை தூக்கு. அப்படியே வை. அப்படியே தூக்கு. தூக்கு மேன் காலை. தவக்கற மாதிரி காலை பரப்பற. எந்திரி. தூக்கு மேன் காலை. சார் என்ன விட்டுருங்க சார். கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார். வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சோமா பைல்வானுக்கு சிஷியனா வந்துட்டு பயப்படலாமா? தொழில ஒரு கரெக்ட் வேணா? என்ன சார், என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் பாக்ஸிங். என்னடா கழுதைய பிடிச்சிட்டு நினைக்கிறேன்? ஐயோ, என் மான மரியாதை எல்லாம் போகுதே. வீட்டுக்கு வாடா, உன கவனிச்சுக்கிறேன். வாடி. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன்னு சாப்பாடு போட்டா இப்படி கழுதை புடிச்சிட்டு திரியறியே, உன்ன வீட்டுக்கு வாடா பேசிக்கிறேன். ஐயோ தலையெழுத்து, இப்படி ஒரு புள்ள வந்து வாச்சிருக்கு. காந்திஜி 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 இல்லப்பா, காந்திஜி காந்திஜி. அடி வாங்கும் போது உனக்கு ஒரு தெம்பு வேணா? சொல்றத கரெக்டா செய்வேன். சார் வேணாம் சார். சார் இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன், நீ தீண்டடா. ஏய் கிழவா, உன் பேத்தி மேல இருக்கிற லவ்வுக்காகத்தான் இத்தனை அடியும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை ஹிந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமா? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. பேரு கூட சோமபயில் வேணுங்க. தெரியாதுமா. போமா, சாவு ராய்க்குமா காலையில வந்து லோலோவையா. இங்க கேட்டு பாருங்க. ஹிந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோமபயில் வேணுங்க. போமா. தெரியாது. அடடா, பெரிய தொல்லையா போச்சு. அட தெரியும் சொல்லலாம். போயா. எங்கம்மா பேரை சொல்லியாச்சு, ஊரை சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு. ஆனாலும் யாரு கேட்டாலும் தெரியாதுங்கிறாங்க. அத்தை, பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்டுல 16-17 வயசுல ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சியில இருந்து புதுசா குடுத்து வந்திருக்காங்க, அவங்க தானே? ஆமா. அவங்க அப்பா கூட ஹிந்தி பண்டிட் ஐசி கோவிந்தசாமின்னு பேரு, அவங்க தானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாத, அவங்க தானே?
ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்க தானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி அவங்க தானே? ஆமா. ராமசாமி பிள்ளை தெரு, புது நம்பர் 8, பழைய நம்பர் 18. வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன திண்ண, வலது பக்கம் பெரிய திண்ண. கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட கஷ்டகாலமே, அப்பன் பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாதுன்னு சொன்னா, 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே, கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையும் சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கேன். ஆமா ருக்மணியா, சௌக்கியமா? வீட்டுக்காரெல்லாம் சௌக்கியமா? என்ன மரகதம்? சௌக்கியம் இருக்கட்டானே, இந்த பையன் என்ன தப்பு பண்ண நிந்தாடி அடிக்கிறீங்க? இது தொழில் விஷயம், நீ ஒண்ணு கண்டுக்காத உள்ள போ. ஏமா யார் வந்திருக்கிறா பாரு. சௌக்கியமா இருக்கீங்க? உங்க கூட பேச மாட்டேன். அதான் நேர்லயே வந்து வாங்க. कला साहित्य மில்கா ஹே. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியம். இந்த ஊர்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் பரவாயில்லை. ரொம்ப பிரமாதம். உள்ள போமா. हमारे ஏன் சார் देश का இவங்க इतिहास உங்க சொந்தக்காரங்களா சார்? திருச்சியில இருந்து வந்திருக்காங்களா? என்ன ஜெயா இது? உங்க தாத்தாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆளை கான்டாக்ட் பிடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. யார் இவங்க? ஒருத்தர் பேர் ராஜேந்திர, இன்னொருத்தர் பேர் வெங்கட். ஒருத்தர் ஹிந்தி கத்துக்க வந்திருக்காரு, இன்னொருத்தர் குஸ்தி கத்துக்க வந்திருக்காரு. இப்படி அடி வாங்குறத விட சும்மா இருக்கலாம். யாருடைய ருக்மணியா? அட அடையாளமே தெரியலையே, என்ன பண்ண தடியா இருக்கியே? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா, ருக்மணியக்காக இங்க நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சு. இனிமே இங்க தான் இருக்க போறாங்க. உனக்கு பேர் சொல்லிக்க ஆள் கிடைச்சாச்சு. ஏமா காபி சாப்பிட்டியா? ஏன்டி காப்பி போட்டு கொடுத்தியா? இல்ல, பேசிட்டு இருந்தேன். பேச்சுக்கு ஆள் கிடைச்சா போது பேசிட்டே இருப்பியா? இருமா காப்பி போட்டு கொண்டு வரேன். நீ ஏன் கையில வச்சு நிக்கிற? கீழே இருக்க வையன். இது யாரு? எங்க அத்தை. அலுப்பு. நல்லா தூங்கட்டும். இவங்க உங்க சொந்தக்காரங்களா? ஆமா, திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டு ருக்மணி அக்கா. ருக்மணி அக்காங்களா? வணக்கங்க. நான் என் பேர் பழனிசாமி, ஏத்து வீட்டுல இருக்கிறேன். என்ன பத்தி சொன்னீங்களா? சொல்லல. அப்புறமா சொல்லுங்க. அப்புறமா சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வருவேன். எல்லா விதத்திலயும் நான் தான் உதவியா இருப்பேன். உட்காருங்க. பரவாயில்ல. சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறமா வரேன். போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. யாரடி இது புது கிராக்கி? அவர்தான் சொன்னாரே, பேர் பழனிசாமி, எதிர்த்த வீடுன்னு. பாவம், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு. உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? இல்ல, பழனிசாமி, வெங்கட், ராஜேந்திரன் இந்த 3 பசங்களோட வயசை பார்க்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கமா? அப்படின்னா? நான் இங்க தானே இருக்க போறேன். இன்னும் 2-3 நாள்ல கரெக்டா சொல்லிடுறேன். வாங்க வெங்கடண்ணே. என்னடா என்ன? இப்பதான் துணியை கொடுத்துட்டு வர்றேன். அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு. அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவு அரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கிறாங்க. தாத்தா டீ கடைக்கு போயிருக்கிறாரு. உரம்புறைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை, அவங்க கூட வீட்டுல இல்ல. ஆக இந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இருக்குது. இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. போங்க. நிஜமா வீட்டுல ஒருத்தர் இல்லையே? சத்தியமா யாரும் இல்ல. இன்னும் லேட் பண்ணீங்க உங்களுக்கு வயசாயிடும். ஆமா. இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாத்தியா லெட்டர்? இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த புண்ணையில கொடுத்துட்டு தான் போறேன். போங்க, சீக்கிரம் போங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். போங்க போங்க. லவ் லெட்டர் கொண்டு போறேன். பேட்டா செருப்பு விழ போதோ, அதான் சப்பல் விழ போதோ, அவன் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நம்ம வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க. நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதாங்க. என்ன கலாட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு உங்க மாதிரி பாருங்களேன்.
அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான். எம்மா இருங்க பாருங்களேன். இவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிடுச்சுங்க. இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க. இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க லவ்னு சொன்னோன்னே எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு. திருச்சியா? திருச்சியில என்னங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரிதான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அசல் உங்களை மாதிரி ரொம்ப அடக்கமா இருப்பான். ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? என்னங்க பண்ணா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க? நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. சைலண்டா கால இருக்கிற செருப்பை கழட்டி பலாறு நாள் விட்டேன். என்ன பேச மாட்டீங்க? நான் செஞ்சது கரெக்டானே? கரெக்ட் தாங்க. ஆனா தப்புங்க. என்ன தப்பு? சொல்லுங்க, என்ன தப்பு? நீங்க ஜெயகாந்தன் சாரோட சமூகம் என்பது 4 பேர் இந்த புத்தகத்துல இருக்கு. அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? இல்ல. அந்த கதையில இங்க ஒரு ஸ்கூல் வருது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறான். அந்த பொண்ணு என்ன பண்றா? அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்துறான். அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்பாங்க? 4 ஆள அரைஞ்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சாரை கவனிக்கணும். அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா? அது எவ்வளவு பெரிய தப்பு. அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்ட்டுங்க. இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயகாந்தன் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்ற ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு 4 பேருக்கு முன்னால செருப்பு அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. கரெக்ட் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன் 4 பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சு நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது. பரவாயில்ல விடுங்க. இனிமேல யாராச்சும் மாதிரி லெட்டர் கொடுத்தா செருப்பால் அடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால் அடிக்க மாட்டேன். அது போதுங்க. இந்தாங்க. அவசரப்பட்டு கிழிச்சிடாதீங்க. அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நான் வரேன். சொல்லு. இல்ல, முதல் நாள் ஜெயகாந்த புஸ்தகம் மூலியமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு. 2வது ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்குல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு. 3வது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு. அதனால வேற ஏதாவது புதுவிதமா தான் சொல்லுவாரு. ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18, புது நம்பர் 8. இந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜக்கம்மா. அதிகாரணை நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது, கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8ஆம் நம்பர்ல ஜெயாங்கிற பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது குளிச்சு முடிக்க வாசபக்கமா வந்து நிக்கணும். வாசபக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை வரப்போறான். அந்த மாப்பிள்ளையோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயே. மாப்பிள்ளை சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டுங்கிற அந்த மாநிலம். நல்லா கேட்டுக்க தாயே, மாப்பிள்ளை மாநிலம். மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல பந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயே, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணெதிர வருவாரு. கண்ணெதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயே, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு.
மறந்துடாதம்மா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் காலையில 7 மணி. காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். ஜக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. வரட்டுமா? மறந்துடாத. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் காலையில 7 மணி. காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜெய் ஜக்கம்மா. என்ன என்றா வணக்கங்க. ஹலோ வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்கார எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பானே. அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்டுங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். ஏங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டை விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி. பை பை. Bye. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இங்க கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no?
நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்தோடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார் பழனிசாமி சார், பழனிசாமி சார். பாவம், ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ஓகே ராஸ்கல், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, நான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான். சத்தியமா செக்கமா மேல அடியா செக்கமா. ஐயோ செக்கமா, செக்கமா என்ன என்ன அம்மா என்னடா டேய் செக்கமா செக்கமா ராணா பட்டனி என்ன செக்கமா செக்கமா என்ன செக்கமா 25 ரூபாய் செக்கமா செக்கமா. இவனை இன்னைக்கு போற இப்படி நிப்பாட்டி வைக்கணும் தாயே. ஓ நீம் காளி மாகாளி. நினைப்பு வந்து அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடும். ஐயோ அடியாது, ஒவ்வொரு அடியும் தொம்மு தொம்மு தொம்மு. 3 பேரும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதை சாங்ஷன் பண்ணலாம்னு இருக்க? என்ன, யாரை செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க 3 பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த 3 பேரும் எங்க வீட்டுல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த 3 பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்ட காணும் துணிய காணும் இடத்த காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மிணி அக்கா, இது வரைக்கும் வேணும்னா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம். ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒண்ணும் அவங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, என் கூட பழகுவாங்க. சரி, இது வேணும் நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த 3 பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றேனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு. நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தான் கரெக்டா 5 மணிக்கு வந்தேன். காலையில இருந்தே நான் இங்கதாங்க இருக்கேன். நீங்க 3 பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க. உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் என்ன கெடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பாச்சி? தலையில எல்லாம் ஒரே கட்டா இருக்க. என்ன பாச்சி? பாருங்கக்கா, உட்காருங்க. என்ன பாச்சி? என்ன நடந்தது? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க, கேளுங்க. மீதி அவரே விளக்கமா சொல்லுவாரு. நான் வர்றேன். என்ன பாச்சி? காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேனம்மா, வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன். வீதியில இருந்து நம்ம சந்து மூல திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து 4 கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா.
ஒவ்வொன்னும் செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. ஐயோ, உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோட தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல, வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, என்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திரம்மா. ராஜேந்திரனா? அவரே இப்ப உங்களை அடிச்சாரு? நான் அதைத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா. காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா. தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து 4 கல் எடுத்து சருன்னு அடிச்சுட்டாமா. அப்பா, ஐயோ, அப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. போங்க. திருச்சி இந்த டிரான்ஸ்பர் ஆகிற போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சே. அப்பா, அம்மா, ஐயோ, என்ன தாத்தாஜி, என்ன எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க. காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வரப்போகுது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே. உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? ஏம்மா, நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என் சிஷியன் வெங்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். சார், எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனா. நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தான். என்னடான்னு கேட்டேன். வைட்டமின் ஏ அப்படின்னா. உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டேமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி மயக்கமாகி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பார்த்தா பாலடைஞ்ச வீடு. அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? என்னடா இதெல்லாம்? குருவே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. ஐயோ, அம்மா, என்னை எப்படி சித்தரா பண்ணிருப்பேன்? ஐயோ, அடினால அடி வர்றாரு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன். அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு போட்டான். எலும்புகளான்னு ஒரு மாவா போச்சு. ஏமா, கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா, ஆமா. நீங்க போய் படுங்க. யார் உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. கொப்பனா? டேய், இது பண்ணிட்டு கட்டில விட்டு கீழே இருங்கடா, நான் படுக்கணும். ஏமா, அவனும் கட்டு கட்டி இருப்பான் இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி, நீங்க ஐயோ அம்மா, ஐயா. என்ன காது, அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க பாட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே. என்ன பண்ண சொல்றேன், சீன் அப்படி. இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பாத்தியா? ஆமா, பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க. அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க. அந்த ஆள் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா வழியில யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க.
ஜெயா என்னப்பா? இங்க வாமா. பேப்பர் பாத்தியா? நான் காலையில சிங்கப்பூர் கதை படிச்சிட்டேன். அது இல்லம்மா, இங்க பாத்தியா? யாருன்னு தெரியுதா? இது யாருடைய போட்டோ? நல்லா உத்து பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்லப்பா. நல்லா பாருமா. திருச்சியில இவனை நீ அடிக்கடி பார்த்திருப்ப. ஞாபகம் இல்லப்பா. இவன் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட். இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? 1 வருடம், ஒரே 1 வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியாரா இருந்தேன். இவன் என்கிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சான். அப்படின்னு 12 உயிரெழுத்துக்களை நான் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 1 2 இல்லம்மா, 12 உயிரெழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிரெழுத்துக்களை சொல்லி தந்திராவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்னை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நல்ல பிளேடுன்னு சொன்னேன். புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம் சொல்ற? ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பற்களுடையதாக இருக்கும், பிளேடுக்கு பற்கள் கிடையாது. ஒரே சீராக நேர்கோட்டில். ஜெயா நன்றி ஜெயா. என்னங்க, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா? உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிற லவ் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான்மா என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பார்னு அடையாளம் சொன்னீங்கன்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்கிற என் ஸ்டூடெண்ட் தான். மேல் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க.